வாழ்க வளமுடன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய அருட்தந்தை அவர்கள் 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் கூடுவாஞ்சேரி என்ற கிராமத்திலே சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதில் பிறந்தார். ஒரு மிக வறுமைப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே ஐயா பிறக்கிறார். 3ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயில முடிந்தது. அந்த 9 வயதில் என்று நினைத்து பாருங்களேன். அந்த ஒரு பாலிய வயதில் தன்னுடைய குடும்ப வறுமை காரணமாக அவர் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆனால் அவர் அடிப்படையிலேயே ஒரு ஆன்மீகவாதி. இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு ஒரு 18 வயது ஒரு வேலை கிடைக்கிறது. அதாவது ஒரு ஒரு கூடம், ஒரு 2000 தொழிலாளர் நெசவாளர்களை வைத்து நடத்துகின்ற ஒரு நிறுவனம், அதை நடத்துகிறார். நெசவாள குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தான் சம்பாதித்த அந்த பொருள் எல்லாத்தையுமே அவர்களுக்கே செலவிடுகிறார். மறுபடியும் வறுமை. அந்த நிலையில்தான் அவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவர் கிருஷ்ணராவ் என்பவர், அவரிடமிருந்து இந்த ஆயுர்வேதம், சித்தம், அப்பொழுதுதான் அவருடைய மனதிலே ஒரு தேடல் ஏற்படுகிறது. கடவுள் என்றால் என்ன? அதை ஏன் யாரும் காண முடிவதில்லை? வறுமை ஏன் ஏற்படுகிறது? மனித வாழ்வில் துன்பம் ஏன் ஏற்படுகிறது? இம்மாதிரியான ஒரு தேடல்கள் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவரையே ஒரு சோதனை களமாக அகத்தாய்வு முறையிலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட முயல்கிறார். அவர் இந்த சித்தர் பாடல்களிலே ஒரு சித்தர்களை பற்றி ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். அந்த சித்தர்களில் முதலாம் அவர் என்று சொல்பவர் நம்முடைய திருமூலர். தமிழ் இலக்கியங்களிலே நீங்கள் பார்த்தால் ஆன்மீகம் வேறு, இந்த மதம் வேறு என்பதை ஒரு கோடிட்டு காட்டிய முதல் ஆள் திருமூலர் தான். திருமூலர் தான் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு சொல்லையே உருவாக்குகிறார். அடுத்து வர்றாரு திருவள்ளுவர், அவரும் ஒரு சித்தர் தான். அதுக்கு அடுத்து வர்றாரு தாயுமானவர். அவரு சொல்வார், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றெல்லாம் கண்டுபிடிக்கல, இந்த மனவளக்கலை, இந்த வேதாத்திரியம், இதெல்லாம் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல, நம்முடைய சித்தர்களில் இருந்து தான் நான் கொண்டு வந்தேன். அதற்கு பின்னால் வர்றவர் தான் நம்முடைய ராமலிங்க அடிகளார். அவரை குருவாவே ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய மகரிஷி அவர்கள். இந்த உலகுக்கு அளித்த இந்த கொடைதான் நம்முடைய இந்த உலக அமைதி. அவருடைய குறிக்கோள் உலக அமைதி. தனி மனிதன் எவ்வாறு ஒரு முழுமை அடைய முடியும்? உடல், உயிர், மனம், இந்த மூன்றும் முழுமையடைந்தால்தான் தனி மனிதன் முழுமையடைய முடியும். உடல், உடலை பேண இயற்கையான எளிய பயிற்சி முறைகள். அடுத்து உயிர், காயகல்ப பயிற்சி. அடுத்து மனம், மனத்தை எப்படி பண்படுத்துவது, எப்படி சிரமம் கொள்ளாமல் இருப்பது, எப்படி கவலைகளை போக்குவது, இதுதான் நம்முடைய மனத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உண்டான முறைகள். ஒரு சிறு அமைப்பின் மூலமாக எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்தோம். அவங்களுக்கு எல்லாம் எப்படி மனத்தை ஒருநிலைப்படுத்துதல், ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் ஃபாலோட் பை சிம்பிள் யோகா. இந்த தியான பயிற்சியை நாங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிந்தது அவருடைய படிப்பில். இந்த ஒரு சிறு முயற்சிக்கே இவ்வளவு ஒரு பயன் இருக்கும் பொழுது, தங்கி முழுமையாக செய்யும் பொழுது எவ்வளவு பயன் வரும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் ஒரு வழியில் பாக்கியம் செய்தவர்கள் என்று தான் நான் கூறுவேன். அதை ஒரு இயக்கமாக கொண்டு சென்று ஒரு இது பண்ண வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. அதில் நீங்கள் நன்றாக இந்த பயணத்தை தொடர்வீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.